ஹலோ கைஸ், டிஎன்பிசி குரூப் 2 2024 செப்டம்பர் 14th கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது 5th கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். இஃப் ஃபாக் ஈக்குவல் டு கேட் தென் ஜெராக்ஸ் மே பி ஈக்குவல் டு. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம நிறைய ஐடியாஸ், அதாவது ஏலேருந்து டி வரைக்கும் நம்ம வரைக்கும் நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இதில் எந்த விதமான ஐடியாஸுமே நமக்கு கேதர் ஆக மாட்டேங்குது. ஒரு டைம் பார்க்கும்போது நமக்கு 14 வருது, இன்னொரு டைம் 20 வருது, இன்னொரு டைம் 10 வருது. இந்த மாதிரி எந்த விதமான ஈக்குவலைசேஷன்ஸும் இதில் இல்லை. அதனால கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸ் வந்து டிஇஆர்சிடி, அடுத்தது டிஇஆர்ஓஏ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய இஆரை அவன் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. இதில் இயை மட்டும் சியாக மாற்ற ட்ரை பண்ணியிருக்கானே தவிர்த்து வேறு எதுவுமே கொடுக்கல. இப்போது இங்கே எஃப் இருந்துச்சுன்னா நம்ம எஃப்ஐ வந்து சியாக மாற்றிக்கலாம். எஃப் இல்லை. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் கொடுத்துருக்கான், டி கொடுத்துருக்கான். எக்ஸுங்கிறத டீன் பிளேஸ் பண்ண சொல்லியிருக்கான். ஜெராக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம டீயை பிளேஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு எண்ட்டுமே டி வந்துடும். அடுத்தது ஓ வர இடத்துல நம்ம ஏ பிளேஸ் பண்ணணும். ஸோ அப்போனா இதில் இருக்கிறதுலே கரெக்டான ஆப்ஷன் எது வருதுன்னா டி தான் வருது. அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. தேங்க்யூ.